இதாங்க பரந்தும்பாரா ஈகிள் வியூ பாயிண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஈகிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்மளுக்கு அந்த வியூ கிடைக்குமோ அது போல் இந்த டீப் ஃபாரஸ்ட் வியூ, தென் அது மேலே ஒரு சின்ன ஒரு சில்வர் லைன் ரிவர், தென் 2-3 ஹிடன் ஃபால்ஸ், அது எல்லாமே நம்மளுக்கு ஜார்ஜியஸாக நம்மளுக்கு வந்து தெரியும். தென் இதில் ஒரு த்ரில்லிங் பாயிண்ட்டும் இருக்குது, தாகூர் ராக்னு. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் இறங்கி போகணும் அங்கேருந்து. பட் அது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும் நம்ம அங்கே அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு. பட் ஆனால் அங்கே போயிட்டால் வேறு லெவலில் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அங்கேருந்து எடுக்கும்போது சமத்தியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. குட் மார்னிங் காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 8 o'clock ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெக்கடி அண்ட் வாகமன் ரெண்டுமே அட் அ டைமில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா நியர்பை பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 kilometers தான் இதோட டூரிஸ்ட் பிளேஸ் இதோட சைட் சீயிங் பிளேஸஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து எதுவும் ஃபஸ்ட்டு நம்ம தெக்கடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாகமன்லாம் கிடையாது. ஸோ எந்த பிளேஸ் வந்து நம்ம சைட் சீயிங்கில் ஆன் த வேல இருக்கோ அதுமாரி பார்க்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா தெக்கடி யார் பிளான் பண்ணியிருந்தாங்களோ வாகமனும் சேர்ந்து வந்து இது பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நியர்பை அந்த பிளேசஸில் தான் வரும் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வி பிளான் டு பரந்தும்பாரா. ஃபஸ்ட்டு பரந்தும்பாராவா? ஃபஸ்ட்டு பரந்தும்பாரா. ஓகே, இப்படி பரந்தும்பாரா முடிச்சுட்டு நம்ம தங்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம தெக்கடியிலேருந்து வாகமன் போகிற வழியில் தான் வந்து இந்த பரந்தும்பாரா இருக்குது. ஸோ நம்ம வாகமன் பிளான் பண்ணும்போது இந்த பரந்தும்பாராவும் பார்த்துடலாம். ஸோ வி பிளான் லைக் திஸ். ஸோ பரந்தும்பாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாகமன் போகலாம். அது மட்டும் இல்லாமல் வாகமனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் சைட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, வளஞ்சங்கம் வாட்டர் ஃபால்ஸ்னு. ஸோ அதையும் பார்க்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதாங்க அந்த வியூ. இங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி பேரிகேட் இருக்குது, கொஞ்சம் நடந்து நம்ம பார்க்கலாம். இங்கே அந்த சைட்லேருந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அட்லீஸ்ட் டாப் பாயிண்ட் வரைக்குமே நம்ம ரீச் பண்ணுறோம். ட்ரெக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் கொஞ்சம் நம்ம நடந்து போகலாம். கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 300 meter 400 meter கொஞ்சம் டுவர்ட்ஸ் மேலே கிளிம் போய் பார்த்திங்கன்னா நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே நல்ல செம்ம க்ரீன் ஃபாரஸ்ட் வியூங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஃபாரஸ்ட் வியூ. தென் வந்து ஒரு ஃபால்ஸ்லாம் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ட்ரோனில் பார்த்துடலாம். ஒரு சின்ன கோடு போட்ட மாதிரி ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. அது பக்கத்துலேயே இந்த ஃபால்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைனாக இருக்குது நம்மளுக்கு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது. ஸோ அது க்ளோஸ்அப்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஃபால்ஸ் கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் கேமரா ஆக்சஸ் பண்ணலாம்ல. ஸோ இப்போ க்ளோஸ்அப் வியூ பார்க்கலாம். இந்த பரந்தும்பாரா பார்த்திங்கன்னா லாங் ஸ்ட்ரெச்சபிள் ஒரு பாத்வே மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நடந்துகிட்டே அந்த வியூவை அழகாகவே ரசிக்கலாம். ஸோ டாப் ஆஃப் த வியூவை அழகாக நம்ம பைக்கோ இல்லை கார் மூலமாகவே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து மற்ற பிளேஸ் பண்ண தான் நம்ம வாக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த தாகூர் ராக் போக வேண்டியது நம்ம கொஞ்சம் இறங்கி போக வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இப்போ இறங்கி வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம அங்கே ஒரு பாறை இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கே போகும்போது தான் நல்லா வியூ இன்னும் கிடைக்கும். ஸோ இன்னும் நிறைய நைஸான ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம், அழகான ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இறங்க வேண்டியது. ஆனால் அங்கே பார்த்தீங்களா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. கேரி பண்ணிட்டு போகிறதுக்கே ரொம்ப த்ரில்லாக இருக்கும். பட் அந்த த்ரில்லான இதை கடந்தோன்னு வச்சுங்களேன், அங்கே நல்லா ஷார்ட் சூப்பராக கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சரிஞ்சிடும் போல் அந்தளவுக்கு செம்ம ஷார்ப்பாக. என்னாச்சு? அதாங்க அந்த த்ரில்லிங் பாயிண்ட்டு. அதாவது ஏறுறது கஷ்டம், ஆனால் பார்த்தீங்கன்னா இது இறங்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வழுக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ்லாம் வேறு இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற நாங்கள் பாயிண்டில் யாருமே சுற்றி இல்லை. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். கொஞ்சம் உண்மையுமே ஸ்கேரியாக தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி போகிறோன்ட்டு. பட் அந்த பாயிண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இன்பிட்வீன்லேயே சில எட்ஜ் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்தே வந்து இந்த வியூவை ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். வேறு லெவலில் இருக்குது.
தென் இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது இந்த ரோட் சைட் வாட்டர் ஃபால்ஸான வலஞ்சகம் வாட்டர் ஃபால்ஸ். ஆந்தி வேலை போகிறவங்க எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபால்ஸை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே 2 டீ கடை பஜ்ஜி கடைலாம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே ஒரு டீயோ இல்லை பஜ்ஜியோ நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது செம்ம ரிலாக்ஸிங்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும்தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வாகமூன் போக போகிறோம். ஸோ வாகமூனில் நிறைய பிளேசஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. என்னோடய ஜர்னி பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. மூணார் டு தெக்கடி, தென் இப்போ பரந்தும்பாரா இந்த ஃபால்ஸ், தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாகமூன், தென் தெக்கடி இருக்கிற சதுரம் பாயிண்ட் வரைக்கும் நம்ம போக போகிறோம். ஸோ என்னோட இந்த கேரளா எபிசோட்ஸில் நிறையவே பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வாகமூனில் மீட் பண்ணலாம்.